வணக்கம். என் மக்களின் ராஜ்யத்து அனைத்து மக்களுக்கும் கொடான கொடி வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன், ஏற்றுக்கொள்ளுங்கள். ரொம்ப நாள் ஆச்சு நான் பேசி, அதாவது வீடியோ கொடுத்து. ஏன்னு கேட்டால் கோவில்களுக்கு போகிறேன், கோவில்களில் அவங்ககிட்ட பேட்டி எடுத்து உங்களுக்கு போடுறேன். எனது சூழ்நிலை அப்படியே கொஞ்சம் பிஸியாகவே ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ தான் நான் ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன், எலெக்ஷனுக்குள்ளே அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், இந்த ராஜேஸ்வரிக்கு எல்லாமே பிடிக்கும். இந்த ராஜேஸ்வரி லட்சுமி மாணிக்கத்துக்கு அரசியலும் அதிகமாக பிடிக்கும், ஆன்மீகமும் அதிகமாக பிடிக்கும், பொதுநலம் அதிகமாக பிடிக்கும், மக்களை மதிக்கக்கூடிய தன்மையிலும் மிகப்பெரிய அளவுக்கு இந்த ஆயுதப்பை சொல்லிக் கொடுத்த அந்த பெருமையும் எனக்கு உண்டு. அதனால் இன்றைக்கி நான் கழகத்துக்காக, நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர், நமது வேட்பாளருக்காக நான் ஓட்டு கேட்க போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கட்சியில் பதவியில் இருக்கணுன்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரே ஒரு கோட்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, அடிமட்ட தொண்டர்லேருந்து நிர்வாகிகள் வரைக்கும், அமைச்சர்கள் வரைக்கும், அமைச்சகம் கொண்டு வாழும் அத்தனை பேரும் கூட பணத்துக்காகவோ பதவிக்காகவோ உழைக்கிறது இல்லை, நமது கட்சிக்காக உழைக்கிறோம். ஏன்னு கேட்டால் 75 வருஷ பாரம்பரியத்தில் எனக்கு ஐயா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திருக்கரத்தால் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும், எங்கள் அத்தை பையனுக்கு என்ன கொடுத்து, எங்கள் அத்தை மகள் எங்கள் அண்ணனுக்கு எடுத்து திருமாங்கல்யத்தை அவர் கையினால் எடுத்து கொடுத்து எங்கள் 2 பேருக்கும் திருப்பூட்டி வச்சுட்டு போனார். இன்றைக்கி 2 குடும்பமும் நல்லா இருக்கிறோம். அந்த பெருமை எங்கள் ஐயா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை சாரும். ஏன்னா எங்களுக்கு அதுக்கடுத்த சூழ்நிலை ஐயா காதர்பாட்சா வெள்ளச்சாமி அவர்கள். அதனால தான் எனக்கு எங்கள் ஐயான்னு சொல்லணும், வர்றது எனக்கு ஐயா வெள்ளச்சாமி ஐயா பேர் தான் வரும். அதனால தான் கலைஞரையாவுக்கு ஒரு நிமிஷம் யோசித்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்கள் குடும்பத்து தலைவர், மிகப்பெரிய தலைவர் காதர்பாட்சா வெள்ளச்சாமி ஐயா, அவங்க இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு நல்லதே செஞ்சுருக்காங்க, மக்களுக்கு நல்லதே செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு என்றைக்கு மரியாதை கொடுப்போம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் ஓட்டு கேட்க போகிறேன். யாருக்குன்னு உங்களுக்கே தெரியும், என் சொந்தமல்ல, உங்கள் சொந்தமல்ல, நமது சொந்தம். ஜாதி மத பேதமின்றி நல்லிணக்கத்தோடு மும்மதத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய நமது வெற்றியின் நாயகர் மென்மேலும் வெற்றி பெற்றுக்கிட்டே, எப்போவுமே வெற்றியின் வேட்பாளராகவே இருந்து வெற்றி மேல் வெற்றி பெற்று இனி அடுத்த நிலைக்கு எம்எல்ஏங்கிற சட்டமன்ற உறுப்பினராகி அடுத்த நிலையான அவர் அமைச்சரவைக்கு செல்ல வேண்டும். அதுதான் என்னிலேருந்து உங்கள் எல்லாருக்குமே ஆசைகள். நமது அத்தனை பேரோட ஆசையுமே அவர் அமைச்சர் ஆகணும், இன்னும் மக்களுக்கு நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் மனைவி மக்களை கூட அவர் நினைக்கல, அதையும் மறந்து பொதுநலத்திலேயே தன்னை அர்ப்பணித்து விட்டார். அந்த நல்ல மனிதருக்காக நாம் ஓட்டு கேட்கறதுல தப்பே கிடையாது தானே, சொல்லுங்கள். அதுவும் நம்ம மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை அனைத்து கட்சியினரையும் சேர்ந்து நான் கேட்குறேன். எல்லாரும் உழைக்கிறீங்க என்னை விட, ஆனாலும் நான் என்னோட உழைப்பாக இதை நான் கொடுக்குறேன். இந்த பாட்டை ஏற்றுக்கிட்டு எல்லோரும் ஓட்டு போடணும். நமது வேட்பாளர் காதர்பாட்சா முத்துராமலிங்கம் என்னும் சிங்கக்குட்டிக்கு, நமது வீட்டு செல்ல பிள்ளைக்கு. சரியா? இதோ என்னால் தெரிஞ்ச மட்டுக்கு 4 வரிகள் பழைய பாடல்கள் இருந்து எடுத்து நான் பாடுறேன். சரியா? முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக ராமநாதபுரம் மண்ணில் பிறந்த எங்கள் காதர்பாட்சா முத்துராமலிங்கத்தின் கண்ணுக்கு கண்ணாக அவர் அன்பாலை நாம் அனைவரும் இணைந்து நிற்கின்றோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. தாயாரின் சீதனமாம், தந்தையாரின் நல் வளர்ப்பாம், நமது கழகத்தின் பெரும் உழைப்பின் சிகரமாம், மக்கள் சேவையிலும் மகேசனாய் திகழ்ந்து நிற்கும், வாழ்ந்து வளர்ந்து நிற்கும், இன்று நமது அனைவர் மனதிலும் மங்கா இடம் பிடித்து நிற்கும், மக்களோடு மக்களாய் வாழும் நமது வேட்பாளர் என்றுமே வெற்றியின் வேட்பாளராம், வேட்பாளர் என்றுமே வெற்றியின் வேட்பாளராம். போடுங்கம்மா ஓட்டு உதய சூரியனை பார்த்து, காதர்பாட்சா முத்துராமலிங்கம் என்னும் சிங்கத்துக்காக, ராமநாதபுரம் மண்ணில் பிறந்த அனைவருமே போடுங்கம்மா ஓட்டு உதய சூரியனை பார்த்து, போடுங்கய்யா ஓட்டு உதய சூரியனை பார்த்து, போட வேண்டும் ஓட்டு உதய சூரியனை பார்த்து, போட வேண்டும் ஓட்டு உதய சூரியனை பார்த்து, முத்துக்கு முத்தாக எங்க சொத்துக்கு சொத்தாக
ராமநாதபுரம் மண்ணில் பிறந்த எங்கள் காதர் பச்சா முத்துராமலிங்கத்தின் கண்ணுக்கு கண்ணாக அவர் அன்பாலை இணைந்து நிற்கின்றோம் நாம் ஒன்றுக்குள் ஒன்றாக, அனைத்து மக்களும் ஒன்றுக்குள் ஒன்றாக. மக்களாகிய நாமதானே நம் விரல் போடும் ஓட்டினிலே, மக்களாகிய நாமதானே நம் விரல் போடும் ஓட்டினிலே, மதிப்பில் உயர்ந்து நிற்கும் அரிதி பெருமானை கொண்டு, மதிப்பில் உயர்ந்து நிற்கும் அரிதி பெருமான்மை கொண்டு 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் நமது வேட்பாளர் காதர் பச்சா முத்துராமலிங்கம் என்னும் சிங்கத்தை நாமதான் போட்டு ஜெயிக்க வைக்கணும். இந்த விரலுதான் அதற்கு காரணமாயிருக்கணும். நாமதான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும். இந்த விரலுதான் அதற்கு காரணமாக இருக்கணும். வெற்றியின் நாயகர் வெற்றி பெற்று வந்தவுடன் அமைச்சர் என்னும் அந்த சொல்லினை நம் காது குளிர கேட்க வேண்டுமே, நமது காது குளிர கேட்க வேண்டுமே. அவர் அமைச்சதான் என் மனசு சொல்லுதையா, என் தெய்வம் சொல்லுதையா, நல்லவர்கள் என்றுமே உயர்ந்து நிற்பார்கள், நல்லவர்கள் என்றுமே உயர்ந்து நிற்பார்கள். அந்த வகையில் நமது மக்களோடு மக்களாக நிற்கின்ற நமது வேட்பாளர் காதர் பச்சா முத்துராமலிங்கத்துக்கு, நமது வெற்றியின் நாயகர் காதர் பச்சா முத்துராமலிங்கத்திற்கு போடுங்கம்மா ஓட்டு உதய சூரியனை பார்த்து, போடுங்கய்யா ஓட்டு உதய சூரியனை பார்த்து, போட வேண்டும் ஓட்டு உதய சூரியனை பார்த்து, போட வேண்டும் ஓட்டு உதய சூரியனை பார்த்து. செஞ்சிருவோம் நாமும் ஓட்டுல தாங்க, செஞ்சிருவோம் நாமும் ஓட்டுல தாங்க, 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் தாங்க, 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் தாங்க. நாமும் செஞ்சிருவோங்க, நாமும் செஞ்சிருவோங்க, நாமும் செஞ்சிருவோங்க, நாமும் செஞ்சிருவோங்க. முத்துக்கு முத்தாக எங்க சொத்துக்கு சொத்தாக ராமநாதபுரம் மண்ணில் பிறந்த எங்கள் காதர் பச்சா முத்துராமலிங்கத்தின் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து நிற்கின்றோம் நாம் அனைத்து மக்களும் ஒன்றுக்குள் ஒன்றாக. அன்பாலை இணைந்து நிற்கின்றோம் நாம் அனைத்து மக்களும் ஒன்றுக்குள் ஒன்றாக. அப்புறம் இன்னொரு பாட்டு இருக்கு, அடுத்த வீடியோவாக போடுறேன் சரியா. இது ஓடிடுச்சு. நமது வெற்றியின் நாயகர் என்றைக்குமே வெற்றியின் நாயகர் மட்டும் இல்லை, நம்ம ராமநாதபுரம் மக்கள் அனைவர் வீட்லேயுமே அவர் ஒரு செல்லப்பிள்ளை. வீட்டோட வீடாக எல்லார் வீட்லேயுமே அவர் இருக்கக்கூடிய மனிதர். ஜாதி மத பேதமின்றி அவர் என்றைக்குமே கலந்துரையாடி மக்களோடு மக்களாய் மக்கள் நாயகனாய் அவர் இருந்து அவரால் முடிந்த உதவி அனைத்தையும் மக்களுக்கு செய்து நலத்திட்டங்கள் நமது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சியின் அருமையான தாயும் தந்தையுமாய் சகோதரனும் சகோதரியுமாய் மாணவ செல்வங்களுக்கு தந்தையுமாய் இருக்கின்ற நமது தலைவர் தளபதியார் முதல்வர், தமிழ்நாட்டு முதல்வர், இனியும் தமிழ்நாட்டு முதல்வராகவே இருக்கக்கூடிய நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இளம் தளபதியாராய் துணை முதல்வராக இருக்கும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் தம்பி அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை நாங்கள் கொடுத்து, அவங்களையும் வெற்றி பெற மக்கள் அனைவரும், தமிழ்நாடு மக்கள் அனைவருமே அத்தனை பேர் வீட்லேயும் அவங்களும் செல்ல பிள்ளைங்க தான். அதுவும் பெண்களுக்கு அவங்க மிகப்பெரிய செல்ல பிள்ளைகள். ஏன்னா பெண்களோட மனசை அறிந்து அவர்களுக்காகவே அவர்களையும் தன்னை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். பெண்களுக்காகவும் மாணவ செல்வங்களுக்காகவும் விளையாட்டையும் ஒரு பக்கம் வளர்த்து, படிப்பையும் ஒரு பக்கம் வளர்த்து, அழகாக பெண்களுக்கு என்னென்ன தேவையோ தன்னோட சுய மரியாதையோடு சுய தொழிலோடு வாழணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தொழில்களை கொடுத்து, அதற்கு முதலீடும் கொடுத்து, நிறைய இலவசம்ன்ற பேரில் மக்களுக்கு பெண்களுக்கு அதிகமாகவே கொடுத்துருக்காரு. இன்னும் ஒரு முறை அடுத்த தடவை 2.0 நமது முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆண்களுக்கும்
வயதானவர் இருக்காங்க, எல்லோரும். ஆண்களுக்கும் இன்னும் ஃப்ரீ நிறையா கொடுக்கணும், நலத்திட்டங்கள் அதிகமாக கொடுக்கணும். அத்தனை திட்டங்களும் மக்களிடம் போய் சேரணும், அவங்க அனுபவித்து வாழணும். இனிமேல் இன்னும் எந்நாளும் என்றென்றும் 75 வருஷம் மட்டும் இல்லை, 100 வருஷத்தை தாண்டி ஓடிக்கிட்டே இருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்பாடுகளும் கொள்கைகளும் அந்த ஆலமர விருச்சம் அழகா திராவிட மாடலாக 2.0 மலர்ந்து நிற்கணும். அதற்கு மலர்ந்து நிற்கணும்னா அந்த மாதிரி சொல்லுங்க, வளர்ந்து நிற்கக்கூடிய நமது திராவிட மாடல் அரசின் நாயகர்கள் அனைவருக்குமே நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நல்லாட்சி செய்தார்கள் இந்த 5 வருஷமும். மக்கள் மனசார சில பேர் வேறு கட்சிக்காரவங்க சும்மா பேசினாலும் அவங்களும் நலத்திட்டத்தை இலவசத்தில் நிறைய அனுபவிச்சிருக்காங்க அவங்க குடும்பத்தில். ஆனால் இவங்க பேசும்போது அப்படி பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. கண்டிப்பாக நம்மளோட தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே, பெண்கள்லேருந்து குழந்தைகள்லேருந்து அனைவருமே நம்ம தலைவர் தளபதியார் முதல்வரோட அத்தனை நலத்திட்டங்களையும் அனுபவித்திருக்கிறோம். இன்னமும் அனுபவிக்க நிறைய இருக்குது. அவங்க கொண்டுட்டு வருவாங்க. நம்ம தமிழ்நாடை இந்தியாவின் மட்டும் இல்லை, உலக லெவலில் கூட நம்பர் 1 வின்னிங் கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. வின்னிங்காக தமிழ்நாடு வின்னிங் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலையும் ஃபஸ்ட்டாக கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அதை பார்க்க போகிறோம். எனவே தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே என்னோடது கோரிக்கை, உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஓட்டு போட போகிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான், உதயசூரியன் தான், கருப்பு சிகப்பு கொடி கொண்ட உதயசூரியனுக்கு தான் போட போகிறீங்க. ஆனாலும் என்னோட ஆசை நானும் சொல்லணும் இல்லையா? அதனால் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே திராவிட முன்னேற்ற கழகத்தை மிகப்பெரிய வெற்றியாக 200க்கு 200 தாண்டி ஜெயிக்க வைங்க. அதே மாதிரி நமது ராமநாதபுரம் மாவட்ட மண்ணின் மைந்தர், நமது வீட்டு செல்லப்பிள்ளை, நம்ம எங்கன்னு நான் சொல்லலை, நம்மளோட வெற்றியின் வேட்பாளர், வெற்றியின் நாயகர், சிங்கக்குட்டி, சுறுசுறுப்பின் சூறாவளி சுற்றுப்பயணத்தின் சிங்கக்குட்டியாக இருந்து உதயசூரியனின் பிறப்பாய் உதயசூரியன் எப்படி நமக்கு செங்கதிரோனா இருக்கின்றாரோ அதே மாதிரி நமது ராம்நாட்டுக்கு இப்படின்னு ஒரு கால் பண்ணோம்னா ஓடி வந்து சூரியனாக நின்று அந்த குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய நமது வேட்பாளர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் எனும் சிங்கத்துக்கு, காதர் பாட்சா முத்துராமலிங்கம் எனும் தங்கத்துக்கு நீங்கள் அனைவருமே உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு போட்டு எல்லோரும் பாராட்டத்தக்க நமது தலைவர் கூப்பிட்டு வச்சு தட்டி கொடுக்குற அளவுக்கு 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் அறுதி பெரும்பான்மையோடு நமது வேட்பாளர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் ஜெயிக்கணும். அவங்க ஜெயிக்கணும். எல்லாம் வல்ல இறைவன் அவங்களோடும் இருக்கட்டும், நம்மோடு இருக்கட்டும். அவர் அமைச்சராகணும். அதன் மூலமாக நம்ம அனைவருமே நிறைய பலன்களை ராமநாதபுரம் அனுபவிக்கணும், தமிழ்நாட்டு மக்களும் அனுபவிக்கணும். அது எனது ஆசை, நமது ஆசை. அனைவருக்குமே இந்த எண்ணங்கள் இருக்க வேண்டும். நாம் வெற்றி பெறுவோம். திராவிட முன்னேற்ற கழகம் என்றுமே திராவிட மாடல் 2.0 மட்டும் இல்லாமல் 2.0 அப்படின்னு இல்லாமல் அதிகமாக போய்கிட்டே இருக்கும். அவங்க என்றைக்கும் வெற்றியாளராகவே இருப்பாங்க, தலைவராகவே இருப்பாங்க. நமது அனைத்து அமைச்சர்களும் நன்றாக வாழ வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும். இனி வரும் அமைச்சர்களும் நன்றாக இருக்க வேண்டும், பொதுமக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அதில் நமது ராம்நாட்டு வெற்றியின் வேட்பாளர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அமைச்சராக மட்டும் இருந்தார்னா, ஐயா தலைவர் அண்ணே மனசு வச்சு அந்த பதவியை அவருக்கு கொடுத்து பார்க்கணும். எப்படி இவன் நடந்துக்கிறான் அப்படியே அவர் கொடுக்கட்டும். அவருக்கும் நல்ல பிள்ளையா, கழகத்துக்கும் நல்ல பிள்ளையா, மக்களின் சேவையில் மகேசனாவே அவர் வாழ்ந்து காட்டுவார் என மக்களாகிய நாங்கள் அனைவருமே நமது தமிழ்நாடு முதல்வரிடம், தலைவர் தளபதியார் முதல்வரிடம் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், சங்கல்பமாக வைக்கிறோம். தெய்வத்தின் காலடியில் வைக்கிற மாதிரி சங்கல்பமாக வைக்கிறோம். நீங்கள் எங்களை கண்ணுக்குள்ளே வச்சுக்கோங்க. உங்கள் பார்வை எங்கள் வேட்பாளர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் மேலே இருக்கட்டும். அவர் மிகப்பெரிய வெற்றி அடைவார். அவருக்கு அமைச்சர் பதவியை கொடுக்க நீங்களும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். மீண்டும் நமது திராவிட முன்னேற்ற கழகமே திராவிட மாடல் 2.0 நீங்கள் எப்போவுமே முதலமைச்சராக இருந்து தமிழ்நாடு மக்களாட்சியாக அரசாள வேண்டுமென வேண்டி எல்லாம் உள்ள இவனை வேண்டுகிறேன். மக்களை உங்களை வேண்டுகிறேன். அனைத்து மக்களும் போடுங்கம்மா ஓட்டு உதயசூரியனை பார்த்து. சரியா? கருப்பு சிவப்பு வண்ணம் கொண்ட போடுங்கம்மா ஓட்டு உதயசூரியனை பார்த்து. போடுங்கய்யா ஓட்டு உதயசூரியனை பார்த்து. போட வேண்டும் ஓட்டு உதயசூரியனை பார்த்து. செஞ்சிடுவோம் நாங்கள் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு தாங்க. செஞ்சிடுவோம் நாங்கள் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு தாங்க. எல்லா மக்களுக்கும் நான் எல்லா மக்களையும் வணங்கி என் மக்கள் ராஜ்யத்து அனைத்து மக்களுக்கும் மீண்டும் எனது வணக்கங்களை சொல்லி
நல்லா சிந்தித்து செயல்பட்டு ஓட்டு போட்டு நம்மளுக்கு பிடிச்சவங்களை நமக்கு செய்கிறவங்களை முன்னேற்றி அவங்கள வெற்றி பெற செய்து அவங்களை அமைச்சராக்கி பார்க்க வேண்டும் என எல்லா வல்ல இறைவனை வேண்டி நீங்களும் நன்றாக இருக்க, நானும் நன்றாக இருக்க, நம்ம அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். உங்களிடம் பாய் சியோ. பாய் சியோ.